நாங்கள் தண்ணீர் குடிக்கிறேன், தண்ணீர் குறைக்கிறார். அப்போ அப்போ அது கான்சென்ட்ரேட் பண்ணுறதுல நீர் குறையும். அதோட நாங்கள் வயது போனாக்கள் இதே மனதில் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் காலம் இரவில் படுக்க போகிறோம், 8 மணி 6 7 8 மணிக்கு சாப்பிடணும். அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறீர்கள் தானே, 10 மணிக்கு படுத்தானே வந்தேன். போய் படுத்தால் காலமாக 6 மணி 7 மணி 7க்கு மட்டும் ஒரு தடவை நீர் குடிக்கிறீர்கள் தானே. அப்போ பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு. அதுதான் எலும்பேக்க விழுகிறாக்கள். பிளட் ப்ரெஷர் குறைஞ்சி இன்னும் கொஞ்சம் விழுகுது. அப்படி அப்போ கான்சென்ட்ரேட் அந்த பிளட் ப்ரெஷர் குறைய கிட்னி என்ன செய்யுது, கான்சென்ட்ரேட் பண்ணுது. அப்போ எல்லாத்தையும் எடுத்து திருப்பி நீரை வெளியால் விடாமல் கான்சென்ட்ரேட் பண்ணி வேண்டியது. அப்போ கான்சென்ட்ரேட்டடாக இருக்குது, பிளட் ப்ரெஷர் குறையும். அப்போ அந்த நேரம் வந்து நாங்கள் காலமேல எத்தனை பேர் தண்ணீர் குடிக்கிறோம், தண்ணீர் குடிக்கிறே இல்லையா? அப்போ அந்த நேரம் சொல்ற அட்வைஸ் என்னன்னு சொன்னால், எலும்பி வந்து கோப்பி வந்து டயூரட்டிக், கோப்பி வந்து வெளியால செலத்தை வெளியால அனுப்புறோம். அப்போ பிளட் ப்ரெஷர் குறைஞ்சு தேகத்தில் நீர் குறைகிற நேரம் நாங்கள் கோப்பியை குடிக்க வெளியால மீதியும் போகும். அதனுடைய துவக்கத்தில் எலும்பி வந்து 1 கிளாஸாவது 2 கிளாஸாவது நீர் குடியுங்க. நீர் குடித்த பிறகு அது பிறகு கோப்பியை குடி. அது ஒரு அட்வைஸ். அது வேணும் என்றால் பிளட் ப்ரெஷரை ஏற்றுறதுக்கும் அந்த கழிவுப் பொருட்களை கிட்னி வழியால் அலசி வடிகட்டி எடுக்கிறதுக்கு. 2வது கோப்பி இந்த இது காலவல்னு சாப்பாடு எலும்பி வந்து சாப்பிடைக்குள்ள இடியப்ப போட்டு அல்லது முட்டைக்குள்ள போட்டு 2 கொஞ்சம் உப்பையும் போட்டு பெப்பரையும் போட்டு உப்பு கூடி போட, அப்போ உப்பு போட பிளட் ப்ரெஷரை ஏற்றுறது. அப்போ திருப்பி அதே சைக்கிள். அப்போ ஃபர்ஸ்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டோட நாங்கள் கிட்னிக்கு டேமேஜ் கொடுக்குறோம். 3வது எழும்பி வந்தோடனே செல்ஃபோன் ஐபேட் மெட்டது இருந்தோண்டு பார்த்துக்கொண்டு இருக்க கார்டிசால், எங்களோட ஆக்டிவிட்டி பிரெயின் ஆக்டிவிட்டி கூட கார்டிசால் இம்ப்ரூவ் கூட அதுவும் பிளட் ப்ரெஷரை ஏற்றி கிட்னி டேமேஜ் வேணும். அதனுடைய எல்லாத்தையும் ஒரு மணித்தியாலும் பிந்திச்சேன் தேகத்துக்கு நிலம். நான் சொன்னேன் எல்லாருக்கும் இல்லை, இந்த கிட்னி ப்ராப்ளம்ஸ் டேரி ப்ராப்ளம் கிட்னியில் 40-50% வாராக்கள் இதில் தள்ளுறது நெல்லாம். சரி, அப்போ அதை பட்டுட்டு இனி கிட்னி ப்ராப்ளம்ஸ் வந்து என் ஸ்டேஜ் கிட்னி டிசீஸ்ன்னு வேலை முடிஞ்சது, கிட்னியால் வேலையெல்லாம் போயிட்டு நின்றுடுது. அப்போ என்ன செய்ய போகிறோம்? பிளட் யூரியா ஏறுது, இவ்வளோ நாங்கள் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் வருதுன்னு சொன்னால் 2 ட்ரீட்மெண்ட் இருக்குது. டயாலிசிஸ் இல்லாட்டி கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். அப்போ டயாலிசிஸ் வந்து 2 இருக்குது. ஹீமோ டயாலிசிஸும் பெரிட்டோனியல் டயாலிசிஸ். பெரிட்டோனியல் டயாலிசிஸ் வயிற்றுக்குள்ளே ஒரு ஊசியை போட்டு வயிற்று உள்ளுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளில் இருக்கிறபடி மெம்பரேனாலேருந்து கழிவுப் பொருட்களை எடுக்கிறது. அது ஒருக்கா 2 தரம் ஒரு 2-3 தரத்துக்கு மேலே செய்கிறேன் இல்லை என்றால் இன்ஃபெக்ஷன் வேறும்னு சொல்லி. அப்போ அது அக்யூட் ப்ராப்ளம்ஸ் நெடுக சிவிஆர் முழுக்க டயாலிசிஸ் தேவையில்லாத அதை செய்கிறோம். ஆனால் டயாலிசிஸ் பெட்டது. ஹீமோ டயாலிசிஸ் வந்து ஒரு ரத்தத்தை வெளியால் எடுத்து ஒரு மெஷின், இந்த கிட்னி வெளியால் டயாலைசர் என்ற மெஷின் வந்து ஆர்டிஃபிஷியல் கிட்னி வெளியால். அப்போ இந்த ரத்தம் வெளியால் எடுத்து அந்த ஆர்டிஃபிஷியல் கிட்னிகளை அனுப்பி அதை ரத்தத்தை சுத்திகரித்து கழிவுப்பொருட்களாக எடுத்த பிறகு நல்ல சுத்திகரித்த ரத்தம் திருப்பி வந்து உடம்புக்கு மற்ற ரத்த குழாயால் திருப்பி அனுப்பும். அப்போ ஹீமோ டயாலிசிஸ் ஒரு கிழமையில் 3 தரம் 4 மணி நேரம் செய்வினோம். கிட்னி ஃபங்க்ஷன் நார்மலாக போய்கொண்டிருக்கும். இப்போ 18, 20, 25 வருஷம் இருக்கலாம். ஆனால் அதுக்கு தண்ணீர் குடிக்கிறது அளவாக குடிக்கிறது. அப்படி சொல்லி கூட குடிக்கல, அது என்ன கிட்னி ஃபங்க்ஷன் இதாக போயிடும். உப்புகள் சில சாமான்கள் தவிர்க்க வேணும். இந்த கால்சியம் இதழ் அதோட நெப்பாக இருக்கணும். கால்சியம் வந்து இந்த இதில் கூட கால்சியம் வெளியால் போக துவங்கும் இதோட. அதால் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்புகள் பலவீனம் அடைஞ்சு முறிகிற கழிச்சல் விழுந்தால் கையால் எல்லாம் உடைஞ்சு போயிடும். அதனுடைய அந்த பேலன்ஸ் வரணும். அப்போ அது டயாலிசிஸ் இந்த இதுக்கு கவனமாக இருந்து செய்யணும். அது 2. அது அப்படி இல்லைன்னு சொன்னால் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். அது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஒரு கிட்னி தான். அப்போ இனத்தால் கொடுக்கலாம், இனம் இல்லாத ஆக்கள் கொடுக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கலாம். அது வந்து ஹியூமன் டோனர்
ஒரு 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 அவைகளுக்கு ஒரு வருத்தம் இல்லை, அவையின் இதுலேருந்து ஒன்று எடுக்கலாம்டா எடுத்து அந்த பிளட் குரூப் மேட்ச் பண்ணி கொடுப்போம். அவ்வளோ எடுத்து பழைய பழுதா போன கிட்னிஸை எறியவே இல்லை, அப்படியே விட்டுட்டு இதை பொருத்தி விடுறது, அந்த ரத்த குழாயையும் அந்த டியூப் எல்லாத்தையும் பொருத்தி விடுறது சர்ஜரியால் செய்தால் அது ஃபங்க்ஷன் பண்ணி நார்மலாக வரலாம். ஒரு 10-15 வருஷத்துக்கு கேல்சியம் இல்லாமல் கொடுக்கும். ஆனால் டயட் கண்ட்ரோல், ஆல்கஹால் கண்ட்ரோல், எல்லா கண்ட்ரோலும் கவனமாக இருக்கணும். அதோட அந்த ஆட்டோஇம்யூன் டிசீஸ் இந்த அதுக்கு எதிர்ப்பு தன்மை உடம்பு வேறு இன்னொரு ஆள்கிட்ட கிட்னி வந்தபடி அதுக்கு எதிர்ப்பு கொடுக்கும். அந்த எதிர்ப்பை தடுக்கிறதுக்கு மருந்துகள் கொடுத்துக்கொண்டு கிட்னியை ஃபங்க்ஷன் பண்ண நார்மலான வேலை செய்து நார்மலான வேலையில் செய்யலாம். அது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். மற்றது கெடேவா, அதாவது பிரெயின் டெட் பீப்புள்டேருந்து செத்த கிட்னி எடுத்தும் பொறுத்தலாம். அதெல்லாம் மேட்சிங் எடுத்து அதுக்கு அந்த கிட்னி டொனேஷன் கிட்னி இது ரெஜிஸ்டர் இருக்குது, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இருக்கிற ஆளுக்கு ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தா கூப்பிட்டு அதை பொருத்தி விடுவேன். அதில் இருந்து இப்போ இந்த அவியல் சொல்கிற இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். சரி, நீங்கள் இது கேளுங்க. ப்ரோங்கைட்டிஸ் வர்றதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ப்ரோங்கைட்டிஸ் என்ன சொல்லுங்க? ப்ரோங்கைட்டிஸ் வர்றதுக்கு இதுக்கும் தொடரும் கிட்னிக்கும் ப்ரோங்கைட்டிஸுக்கும். ஐயா லங்ஸில் லங்ஸில் இல்லை, இல்லை ப்ரோங்கைட்டிஸ் இல்லை, மற்றது என்ன கிட்னியில் வர்றது நெஃப்ரைட்டிஸ். அது கிட்னி இன்ஃபெக்ஷன். கிட்னி இன்ஃபெக்ஷன் நெஃப்ரைட்டிஸ் பாக்டீரியா ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து சொல்லிடணும். கிட்னி இன்ஃபெக்ஷன் கிட்னி வீங்கும். திருப்பி சிலர்கள் விளங்காமல் இருந்தால் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் வரும். அதை வந்து கிட்னி பழுதா போய்கொண்டு வீங்கி கொண்டு இருக்கும். அது இந்த செய்கிறது நெஃப்ரைட்டிஸ் வந்து காமன் தான். குழந்தைகளுக்கு வர்றது கவனமாக இருக்கணும். அது மாறி திருப்பி 2-3 தடவை வந்தால் கிட்னி பழுதா போனால் கொண்டு போய் அதோட அது 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 ஒரு நெஃப்ரைட்டிஸ் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் கிட்னி ப்ராப்ளம்ஸ் இன்ஃபெக்ஷன். இதுக்கு என்ன கேட்பேன், அதிகமாக பிரெக்னன்சி மதர்ஸுக்கு அதுதானே வர்றது, பிரெக்னன்சி மதர்ஸுக்கு வர்றது நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம். பிரெக்னன்சி மதர்ஸுக்கு வர்றது அது பிளட் ப்ரெஷரால் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறபடியா வர்றது. ஓஹோ, ப்ரீ எக்லாம்சியா உங்களோட ப்ரெஷர் ஏறி போறதால கிட்னியை அதோட டயபெட்டிக்காக இருந்தா ஏண்டா பிரெக்னன்சியோட டயபெட்டிஸும் வருது தானே. பிரெக்னன்சி அந்த நேரத்தில் டயபெட்டிஸ் இருக்கு, இல்லாட்டிக்கு முதல்ல இருந்தே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருப்பினோம். அப்போ சாதாரணமாக 70-80 இருக்காங்களே கிடைச்சிருக்கிறாங்க. 50 இருக்கைகளே 50-40 ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன்னாலும் படக்குண்டுறாங்க. அதுதான் கவனமாக இருக்கும். அந்த இது நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம், நெஃப்ரைட்டிஸ், அதில் அந்த இன்ஃப்ளமேஷன் அதோட இப்போ HIV போகிற ட்ரக்ஸில் வாரது கிட்னி இன்ஃபெக்ஷன் வந்து நெஃப்ரோட்டிக் பைலோநெஃப்ரைட்டிஸ் பஸ் பாக்டீரியோ வைரல் ஏதாவது ஒன்று அதுக்குள்ள சேர்ந்தால் இன்ஃபெக்ஷன் கொடுத்து வேணும். ரெண்டுக்கும் அது நெஃப்ரைட்டிஸ் ரெண்டுக்கும் இல்லை, அது சேருமே டியூபால் போகிறது அந்த இன்ஃபெக்ஷன் இப்போ இதில் போகிறது. மற்றது இந்த பஸ் சென்டிமெண்ட் ட்ரெயின் பண்ணுறதுன்னு சொன்னால் இந்த இப்போ ஸ்டென்ட் போடுவேன் உள்ளுக்குள்ளேருந்து சின்ன டியூப்பை போட்டு விடணும் 2 கிட்னிலேருந்து வாரதுக்காக வேண்டி அந்த வெளியால் செலத்தை எடுக்கிறதுக்கும். மற்றது இப்போ கல் இருக்குதுன்னு சொன்னால் ஒன்று சில பேர் சந்ததியில் போகும். தாய் தாப்பன் யாருக்கும் இருந்து இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறது கிட்னி ஃபங்க்ஷனில் எப்போ கேட்பணும் உங்களோட குடும்பங்களில் வேறு யாருக்கும் கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் வர்றதுக்கு இடம் உண்டு. கிட்னி ஸ்டோன்ஸும் வர்றதுக்கு இடம் உண்டு. கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து முந்தைய இப்போ வந்து எக்ஸ்ட்ரா காப்பரேட், அதாவது பெரிய கிட்னி ஸ்டோன்ஸ் சொன்னால் வெளியால் வச்சிருந்து அல்ட்ரா சவுண்டால் அடிச்சு தூளாக்கி போட்டு வெளியால் போகும். உள்ளுக்குள்ள அதுல எடுக்க இல்லாட்டிக்கு தான் உள்ளுக்குள்ள போய் யூரோலஜிஸ்ட் உள்ளுக்குள்ள ஒரு எண்டோஸ்கோப் மாதிரி போட்டு எடுக்குது. அது இல்லாட்டிக்கு வெளியால இருந்து அல்ட்ராசவுண்ட் அதை வைப்ரேட் பண்ணி கல்ல உடைச்சு பவுடர் ஆக்கி வெளியால அனுப்புவேன். தண்ணீர் குடிக்க வேணும் நிறைய.
நிரம்ப தண்ணீர் குடிக்கும். சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. நான் செல்விந்தியாதான் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் டாக்டர். மிக சிறப்பான தகவல். என்னடா ஒரு கேள்வி என்னவென்றால், இந்த அநேகமாக இப்பொழுது நம்மவர்களுக்கு அதிகமாக இந்த கிட்னி பிரச்சனை இருக்கிறது. ஆனால் எனது உறவினர் ஒருவருக்கு, எனது சொந்த அண்ணாவுக்கும் இப்பொழுது இந்த பிரச்சனை. ஆனால் அவர் ஜெர்மனியில் இருக்கிறார். 3 வருடங்கள் அவரை வெயிட் பண்ண சொல்லி இருக்கிறார்கள் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்காக வெயிட்டிங்ல இருக்கிறார். ஆனால் அதேன் என்று சொன்னால் அவருக்கு தேவையான கிட்னி யாரும் கொடுக்கலாம். ஆல்ரெடி கிட்னி ரெஜிஸ்டர், இந்த டிரான்ஸ்பிளான்ட் ரெஜிஸ்டர் வந்து நான் நினைக்கிறேன் 80,000 1 லட்சத்துக்கு மேல லிஸ்ட்ல இருக்கு ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல். அப்ப அதுதான் 3 வருஷம் அந்த லிஸ்ட பார்த்துட்டு உங்களுக்கு 3 வருஷத்துக்குள்ள கிடைச்சா, இப்ப ஒரு ஆளை கிடைச்சா பிடிக்கணும். அதோட அந்த குரூப் ஏ பிளட் குரூப் ஓ, ஏபி அண்ட் ஓ. அப்ப ஏயும் ஓவும் போடலாம், பியும் ஓவும் போடலாம், ஏபியும் ஓவும் போடலாம். அப்படி இல்ல, இப்ப ஏ இல்லாட்டிக்கு பி ஏத்தலாம். அந்த அது ஆனா ரிஜெக்ஷன் கூட பொருந்தணும். அது பொருந்தணும். ஆசைக்கு கொடுக்கறது இல்ல. இனசனம் சொன்ன தாய் சகோதரம் பிள்ளைகள் கொடுக்க தேவையில்லை. அதே அந்த குரூப்ல பிளட் மேட்சிங் கொடுத்தா எடுக்கிறது சரி, வேற யாரும் கொடுக்கலாம். இந்த கேள்வி என்னவென்றால், இப்ப அவர் 3 நாளைக்கு ஒருக்கா டயாலிஸ் செய்கிறார். ஆனால் அந்த 3 வருஷம் அவங்க மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அந்த 3 நாளுக்கு இப்பொழுது செய்கிறது தாக்கு பிடிக்குமா? ஓ, நான் உங்களுக்கு சொல்றேன்டா, இப்ப எங்கட கோயிலுக்கு வர ஒரு இது இப்ப 9 வருஷமா செய்யுது பாலிசிஸ்டிக் கிட்னின்னு சொல்லி. கிட்னி அந்த அந்த பிறப்பிலே அவர்கிட்ட கிட்னி வந்து நார்மலா இல்லை, அது பழுதா போயிடுச்சு. அது அப்ப அதுக்கு டயாலிசிஸ் வந்து இந்த ஹீமோடயாலிசிஸ் வெளியாலே மெஷினை போட்டு எடுக்கிற ஆர்டிஃபிஷியல் கிட்னி மாதிரி போட்டு எடுக்கிறது டயாலிசர் ஒவ்வொரு 4 hours 3 times a week. அது 18-20 வருஷம் போய். இப்ப எந்த அண்ணன் இப்ப இறந்து போயிட்டேன், 17 வருஷம் டயாலிசிஸ் ஒவ்வொரு கிழமையும் 4 மணித்தியாலம் 3 தரம். சாகு மட்டும் பேரு செய்தார், எக்ஸ்டென்ஷன் கொடுத்து பேரு செய்தார். ஓமா நார்மல் எங்களை போலாம், ஒரு வித்தியாசம் காட்டார். அது செய்யலாம். அதுல இல்லை. ஏன்டா கிட்னி அம்புடு மட்டும் கொடுக்கத்தானே வரும். 3 வருஷம்னு சொன்னால் அவர்கிட்ட கிடைச்சி அவர்கிட்ட லக்குன்னு 2 வருஷத்துக்கு கொடுப்பாங்க, 5 வருஷத்துக்கு போகுமோ தெரியாது. அதுக்காக வேண்டி இப்ப பெரிட்டோனியல் டயாலிசிஸ் வச்சிருக்கலாம். இது கிட்னி வந்து கிடைக்க மாட்டேன். இப்ப அவையல் வந்து இப்ப உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் யாரும் பிடிச்சி நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னா எல்லாரும் கொடுக்கலாதானே. அவருக்கும் அது கொடுக்குறாளுக்கும் வேற வருத்தம் இல்லாமல் இருக்கும். அந்த சூட்டபிள் ஆள் டோனர் எடுத்து அம்பிட்டா அடுத்த நாளும் செய்வான். காத்துக்கொண்டு இந்த ரெஜிஸ்டர்ல போட்டு காத்துக்கொண்டு இருந்தா காலம் போ காலம் போகும். எல்லா டீச்சர் என்ன நான் சூட்டபிள் இது சூட்டபிலிட்டி வந்து இப்ப எந்த அண்ணன் இது வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ஸும் அனியூரிசம் சொல்லி செய்யல. டயாலிசிஸ் தான் போனது. ஹார்ட் அந்த ரீனல் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு போடையில ஆளு போடையில அதுதான் போனவர். ஆனா பயம் இல்லை. அந்த என்ன பிள்ளைன்னு சொன்னா போய் அதுல 4 மணித்தியாலும் அதுக்கு அந்த ஃபிஸ்டுலா மாதிரி அந்த நாளத்துக்கும் நாடிக்கும் நாளத்துக்கும் இடையில ஒரு இதை கனெக்ஷன், ஒரு பேண்டை ஒரு டியூபை போட்டு தட்டி விடுவாங்க சைடில். அப்ப ரத்தம் ஓடுறதுக்கு ஒன்றுக்கால ரத்தம் ஏத்துறது சுத்திகரிச்சு கொண்டு படியால எடுத்து சுத்திகரிச்சு கொண்டு மெட்டதுக்கால வந்து தேகத்துக்குள்ள போகும். அந்த ஃபிஸ்டுலா ஒரு செய்தால் அது சர்ஜன் செய்து விட்டா ஒரு 3 மாசத்தால ஒர்க் பண்ணும். அதை கையை வச்சு பார்த்தா குறுக்கு ரத்தம் ஓடுறது தெரியும். அதுல கனெக்ட் பண்ணா கரைச்சல் இல்லை. அது போறதும் அதுல போட்டு கொண்டாத மெஷினை போட்டு கேட்டு நான் வேலை போயிடுவேன். என்ன தெரிய வேணும்னு சொன்னா அதை டயலைஸ் பண்றேன். இப்ப கூட சகோதர டயலைஸ் பண்றாங்களுக்கு அந்த கையில ஒரு ஊசியாவது போட விட வேணும். ஒரு விதமான பிளட் பிரஷர் கஃபும் போடலாம். அதை நீங்க அவருக்கு சொல்லி வைங்கோ. தேவைன்னா போட்டு தட்டி போட்டு இந்த ஊசியில நர்ஸ் இந்த ஊசியத்தோட ரத்தப்பையத்தோட இது பழுதா போயிடும்.
ஓகே. அப்ப அந்த ஏத்துற கை ஒரு கை தான் ஏத்துவாங்க எல்லாம். ஆமாம் ஆமாம். அந்த கையில பிளட் பிரஷர் கப்ஸோ ஊசி போடுறதோ ரத்தம் எடுக்கிறதோ ஒன்றும் செய்யக்கூடாது. பேரம் தூக்குறதும் குறைக்கணும். ஓகே. அதான் அதை கவனமா இருக்கணும். அந்த கை வருஷக்கணக்கா போனா நல்ல சோதனையா இருக்கலாம். அந்த குடிக்கிற நீர் அளவா குடிக்கணும். அவன் சொல்லுவேன் நம்ம இது பொட்டாசியம் ஏற பார்க்கும். இந்த என்னன்னு சொன்னா பொட்டாசியம் வெளியால வெளியால போகாமல் நிக்கிறதுல தேகத்துல ஏற போனா ஹார்ட்டை நிப்பாட்ட பார்க்கும். அப்ப அது எல்லாம் லெவல் செக் பண்ணி கொண்டு சரி நமக்கு இவ்வளவுதான் சாப்பிடணும், இந்த சாப்பாடுகள் தான் அட்வைஸ் கொடுக்கணும். கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டும் டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு எழுதி அப்படி இது இவ்வளவுதான் வெயிட் இவ்வளவுதான் தண்ணி எல்லாம் எழுதி கொடுத்து செய்யணும் தானே. அது நார்மலா கொண்டு போகலாம், நார்மலா வேலை செய்யலாம். அப்படி. ஆனா இன்னும் எங்களோட அத்தான் ஒருவர்களுக்கு கனடாவில் அவருக்கு இப்ப 15 வருடத்துக்கு முன்னர் கிட்னி இந்தியாவில் மாத்தி நல்ல இதாக இருந்தவர். ஆனால் இப்ப அவர் இறந்து இப்ப 3 வருடங்கள் தாண்டி விட்டது. அவருக்கும் திரும்பி மீண்டும் ரத்தம் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து விட்டது. திரும்பி மற்ற கிட்னி பழுதாப்பட்டு போயிட்டுதோ அப்படி இல்ல ஒரு 2 பொண்டடியா பழுதா போகும். ஒரு கிட்னி வேலை செய்தா தேவைப்படாது. ரெண்டும் பேக் பண்ணும், அதுதான் வேலை செய்யறது. ஓகே. ஆனால் அவருக்கு வேற ஏதோ ஒரு சிறிய ஆபரேஷன் ஒன்று செய்யணும் என்று சொன்னவர்களாம். ஆனால் அந்த சத்திர சிகிச்சை செய்யும் பொழுது சில வேளையில ஹார்ட் அட்டாக் வந்து அவருக்கு ஏதாவது நடக்கலாம் என்று முன்னரே கையெழுத்து வாங்கி இருந்தார்கள். ஆனால் ஆபரேஷன் செய்து 2 நாள் ஹாஸ்பிட்டல்ல வச்சிருந்து சுகமா இருந்து வீட்டை வந்த உடனே அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அப்படியே வந்துட்டு. இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்ஸுக்கு பிளட் பிரஷர் கண்ட்ரோல் பண்ணணும். டயாலைஸ் பண்ணிக்கல ரத்தம் சுத்திகரிச்சு வர்றதுக்குள்ள பிளட் பிரஷர் ட்ராப் பண்ணும். அப்ப இந்த டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் வந்து சும்மா சாகல, அரைவாசி பேர் ஹார்ட் அட்டாக்லாம் சாகுறதுன்னா பிளட் பிரஷர். எனக்கு நான் அந்த கேள்விக்காக என்ன காரணமா இருக்கும் அவர்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வருவதற்கு 100% சான்ஸ் இருக்கும். எந்த சகோதரமும் 14 வருஷத்துக்கு பிறகு டயாலைஸ் பண்ணிக்கலாம், பிளட் பிரஷர் ட்ராப் பண்ணி ஹார்ட் அட்டாக்கோட முடிஞ்சது. ஓகே. அந்த அந்த இது அது காமன். இது கவனமா இருப்பினும் அதுக்காக தான் சொல்றது. டயாலைஸ் பண்ண போற யூனிட் அங்க இன்டென்சிவ் கேர் யூனிட் இருக்கணும். ஹார்ட் அட்டாக்கு பாக்குறதுக்கு டாக்டர்ஸ் இருக்கிறது அப்படியான இடத்துல பார்த்து தான் பேர் போகணும். சும்மா மெலிவான இடத்துல பார்த்து போறேன் விளங்குதோ. இதுல $2,000 போகுது, இதுல $1,500 சொல்லி போறேன். இல்ல காசு இல்ல. அந்த ஆஸ்பத்திரியில மீதி சைடு இந்த இப்படியான எமர்ஜென்சிஸ் வந்தா அதுக்கு ட்ரீட்மெண்ட், இன்டென்சிவ் கேர் யூனிட், வென்டிலேட்டர், மெட்டதல் எல்லாம் இருக்கும். அப்ப நல்ல இன்ஸ்டிடியூஷன் பார்த்து தான் போவோம். மாற்று அறுவை சிகிச்சை டாக்டர் எவ்வளவு நாளுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சிருப்பார்கள்? அன்னடமாக எவ்வளவு காலம் வச்சிருப்பார்கள்? இப்ப எனது ஒரு மத்தினர் ஒருவருக்கு மாற்று அறுவை சிகிச்சை முடிந்து விட்டது. இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் அப்படியே வச்சு கொண்டு இருக்கிறார்கள். அது என்ன எவ்வளவு காலத்துக்கு வச்சிருப்பாங்க? கிட்னியா சேதம் கிட்னி மாத்தியாச்சு. இது என்ன நடக்குதுன்னு சொன்னால் சில நேரம் அக்யூட் ரிஜெக்ஷன் சொன்னா அதுக்கு எதுக்கு இது வேணாம்னு சார் விளங்குதோ. அப்ப இப்ப சாதாரணமாக கிட்னி எங்கட கிட்னியில இன்னொரு ஆண்ட கிட்னியை பொறுத்துறோம். அப்ப அந்த எதிர்க்கிற சக்தி தான் வேணாம் சொல்றது. அதை நிப்பாட்டுறதுக்கு அதுக்கு மருந்துகள் கொடுத்து சிலதுகளுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் அக்யூட், அதான் அந்த கிரானிக் ரிஜெக்ஷன் வந்து அக்யூட் ரிஜெக்ஷன் உடனே 2-3 நாள்ல இருந்தாண்டா கண்ணால் வச்சிருப்போம். அதை எப்படியாவது தாபரிச்சு இந்த கிட்னி இன்னொரு எடுக்கிறது லேசா அதை மேனேஜ் பண்றது அதுக்காக வச்சிருப்போம். அது எல்லாத்துக்கும் இன்ஃபெக்ஷன், எல்லாத்துக்கும் ஒரு ப்ளீடிங், ஏதாவது ஒரு வித்தியாசம் சாதாரணமா இல்லை, ஏதாவது உண்டு என்னன்னு சொல்லிடலாரு. ஆனா அந்த ரிஜெக்ஷன் தான் காமனஸ்ட், அக்யூட்டா நடக்கிற இல்லை. ஆனா அந்த அப்படின்னா அனுப்பாயினம் போயிட்டேன். அந்த கிட்னி திருப்பி ஃபங்க்ஷனா பெற மட்டும் அங்க வச்சிருந்துதான் அனுப்புவேன்.
இப்ப மூன்று இன்ஃபெக்ஷன் வாரத்துக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும், ப்ளீடிங் மூன்று இருக்கும். 3 வாரத்துக்கு மேல மாற்று அறுவை சிகிச்சை முடிந்து விட்டது. ஆனால் இன்னும் ஒருவரையும் பார்க்க விடவில்லை. அப்ப இன்டென்சிவ் கேர் யூனிட்ல இருக்கணும். ஏன்டா இன்ஃபெக்ஷன் ஒன்று கவனமா இருக்கும். இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் எடுக்கிறார்கள், இல்லாட்டி கிரானிக் கிட்னி டிசீஸ்ல இந்த டயாலிசிஸ் எடுக்கிறார்கள், எல்லாருக்கும் எதிர்ப்பு சக்தி இல்லை. அப்ப ஒரு கட்டைக்காங்கால யாரும் தும்மினாலும் இங்க பிடிக்கும், எல்லா விதம் பெறும். ஆனபடியா ஒரு தரம் கிட்ட போகணும், மாஸ்க போட்டு இருக்கணும், எல்லாரும் வேக்சினேஷன்ஸ் எடுக்கணும், எல்லா தேவையான வேக்சின்ஸ் எல்லாம் எடுக்கணும். என்ற அவ்வளவுக்கு எதிர்ப்பு சக்தி துப்புரவா இல்லை, கவனமா இருக்கும். அந்த அதுதான் அதனுடைய தான் ஒரு தடவை உள்ளுக்குள்ள விடணும் இல்லை. ஏன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கணும், இல்லாட்டி கிட்னி ரிஜெக்ஷன் கூட இருக்குண்டா ஒரு தடவை விடாங்க. உள்ள போற நர்சஸே மாஸ்கையும் போட்டு எல்லாத்தையும் போட்டு படியார கழட்டி போட்டு அடுத்த மாத்தி மாத்தி தானே போறது. அப்படி தனியா ஒரு செப்பரேட் ஐசோலேட்டட் ரூம் அல்லது இன்குபேட்டர் மாதிரி வச்சுதான் பார்க்கணும், கவனமா. ஓகே, நன்றி நன்றி டாக்டர். வணக்கம் டாக்டர். சத்தம் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர் ராஜினி அல்போன்ஸ். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள், எல்லாத்தையும் பற்றி நல்ல விளக்கமா கொடுத்தீங்க, உங்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றதுங்கிற அண்ணாவுக்கு முந்தியில ஒரு 4 மாதங்கள் கார்த்திகை பிறகுதான் வயிற்றுக்க நோதுன்னு சாப்பிட மாட்டார், வயிற்ற பிடிச்சோன்னு நிற்பார். பிறகு அப்படி இருந்து ஹாஸ்பிட்டலில் சாப்பிட்றாங்க, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அவங்க செயலை எல்லாம் ஏற்றி போட்டு விட்டுட்டாங்க. அது அந்த நேரமே பார்த்து செய்தெல்லாம் என்னன்னு தெரியல. அப்புறம் 2ஆம் முறையும் போய்க்க அதே மாதிரி தான் நான் விழுந்தது. அப்புறம் 3ஆம் முறை ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்க அவங்க சொன்னாங்க இவருக்கு லிவர் பழுதா போயிட்டுது, ஒன்றும் செய்யலாது, பிறகு வயசு 75 வயசு, அப்ப வயசு வந்துட்டு விட்டுட்டாங்க. அதாவது இப்ப இன்னும் கூடி போயிட்டுதான்னு சொல்றாங்க. இனி ஏதோ கடவுள இதுதான் இனி கொஞ்சம் காலம் லிவர்ல வயது ஒன்றும் செய்யலாம்டா. லிவரையா சொல்றீங்க, ஈரலையா சொல்றீங்க? அவங்க சொன்னாங்க 4ஆம் முறை லிவர் முழுக்க பழுதா போயிட்டுதாங்க. லிவர் பழுதா போனால் சிரோசிஸ் பழுதா போனது வயது வந்தா லிவர் இன்னொரு துண்டு எடுத்து பொறுத்தினாலும் வளரும். ஆனா அதுக்கு இந்த கிட்னி வேற வருத்தங்கள், தனிய லிவர் இல்லை, லிவரோட சேர்ந்து வேற மிச்ச வருத்தங்கள் இருந்தால் ஒன்றும் செய்யலாம். அதுதான் அவர்கிட்ட வேற வருத்தங்களை பார்த்து தான் நான் டிசைட் பண்ணுவோம். இல்லாட்டி லிவர் டிரான்ஸ்பிளான்ட் இப்ப செய்யணும் தானே, அது வளர்றது. அது ஒரு ஆர்கன் தான், ஒரு சின்ன துண்டை போட்டாலும் வளர்றது. டாக்டர் இப்போ அதிகமா சில பேருக்கு ஆரம்பத்தை கண்டுபிடிச்சிருந்தாலும் ஆப்ரேஷன் பண்ணி எதுவும் சுகப்படுத்தி இருப்பாங்க, எனக்கு கூடிட்டுதா இல்லாட்டி என்னதியா டாக்டர் சொன்னார். அவருக்கு பெரிய டாக்டரோட போன மாதம் 2 இடத்துக்கு முதல் பெரிய டாக்டர் வருவார், அவர் பார்த்து ஓமண்டா ஆப்ரேஷன் செய்ய வேண்டும். அவரும் வந்து பார்த்துட்டு சொன்னாராம் அவருக்கு செய்யலாதுன்னு சொல்லி. தெரியல 7 முண்டா செய்வினம். இப்ப செங்கமாரி மாதிரி ஜாண்டிஸா வந்து அனஸ்தடைஸ் பண்ணணுமே, அதற்கு வேற ஹெரிச்சல் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வேற இருந்தா இல்லை. ஆனா நாங்கள் சும்மா எல்லா காரணத்தையும் சொல்றோம், தெரியாது என்னன்னு சொல்லி. ஏண்டா அவைகளுக்கு அதை நீங்கள் யாரும் கேட்கலாம் தானே என்ன காரணம்னு சொல்லி. மகள் போய் ஒரு நாளும் கதைக்கிறோன்றது வீட்டை வந்தா அவருக்கு ஒரு வருத்தம் வந்து தெரியாது. எனக்கு ஏதோ இல்லாம கொண்டு போயினா என்னன்னு கேட்டா அந்த அவரை பார்க்க போனா அவர் அன்று இன்று வரையும் குழந்தை பிள்ளைகள் மாதிரி தான் அவள் எல்லோருடையும் அன்பாத்தான் இருந்தது தண்டவர். இருந்தா போல பார்த்தா அவற்ற மகளுக்கு இலங்கையில ரெஜிஸ்ட்ரேஷன் சரி வந்துட்டுது, அதுக்கு நீ அவர் போயிடலான்னு டாக்டர் சொல்லி போட்டார். அப்ப நீ அதெல்லாம் அன்னையும் போயிடல. என்னன்னு சொன்னா நாங்க வந்தாடுறோம் என்னன்னா அண்ணா கொஞ்ச காலம் சுகமா இருக்கணும், அந்த பிள்ளைகளை இதுகள் எல்லாம் பார்க்கணும்ன்றதான் நாங்க நினைக்கிறோம். அங்க போய் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்டைக்கு சாகாமல் உயிரோட இருக்கிறது நல்ல இல்லை. அதுதான் இல்ல அங்க போயில்லை டாக்டர், அவைய போயில்லை, ஒருத்தரும் போயில்லை. ஏன்னாண்டா மகனையும் விட்டுட்டு தான் போகணும். மகள் தான் கூடுதலா படிப்பிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறது கதைக்கிறது எல்லாம் செய்யறது அவள்தான். அப்ப அவ வரமாட்டையும் நிக்கணும்னாக்கா வேற குடும்பம் முதலும் போகல. நாங்க நினைக்கிறோம் கொஞ்ச காலம்னா சுகமா இருக்கணும்ட்டு, அதுக்காகன்றது. ஆனா என்ன அதோ கடவுள் தான் அவரை காப்பாற்றணும். அது நீங்க உண்மையிலேயே இல்ல வருத்தத்தை. எத்தனை வயது? 75. எத்தனை? 75 இப்ப வயது இல்ல, 75 வயது இல்லை இப்ப. ஆனா
வேற திடீரென டாக்டர் ஆனா காரணங்கள் எல்லாருக்கும் எங்கட அம்மா மாதிரி அவருக்கு மருந்துகள் பாவிக்கல ஆரம்பத்துல இல்ல வருத்தங்கள் பிறகு இப்ப ஒரு வருஷம் 2 வருடங்களாக அவருக்கு டயபெட்டிக்கும் இருந்ததான் தைராய்டும் இருந்ததாம்னு சொன்னார். அதுக்குத்தான் மருந்துகள் பாவிக்கிறவ சொல்றா மருந்துகள் குடிக்கிறே இல்லையா. ஆனா அவர் அன்றையில இருந்து இன்று வரையும் குடி இல்ல சிகரெட் இல்ல. அப்ப என்னத்துக்கு அப்படி இல்ல வந்து அது ஆல்கஹாலிக் சிரோசிஸ் உண்டு. இடியோபெத்திக் சிரோசிஸ் ஃபேட்டி லிவர் இடியோபெத்திக் சிரோசிஸ் காரணம் இல்லாமல் வருது இப்ப இல்ல. அப்ப குடியாலதான் வாரதான் எங்க எல்லாருக்கும் தெரியும். குடிச்சு குடிச்சு ஈரல் அருகி போறோம் சார். அது குடி இல்லாமல் ஹெப்படைட்டிஸ் வந்து அது சைலண்ட் இடியோபெத்திக் வந்து அதுவும் சிரோசிஸ் கறி போயிடும் ஈரல் வரும். ஆனா வயதுக்கு எனக்கு தெரியல. அதை டாக்டர்ஸ் டிசைட் பண்றானே செய்வோம்னு சொல்லி இதுன்னு சொல்லி 7 மண்டா செய்வினும் ஏதோ வேற இன்னும் கிடைச்சிட்டு இருப்பாங்க அது தெரியல. உயிரோடு இருக்கிறதானே இப்ப அவருக்கு அதை பற்றி ஒன்றுமே இல்லை. என்னன்னுக்கா சொன்னதான் செய்யும் உங்களை சாப்பிட்ற இல்லாதான் டாக்டரை கொண்டு சேலை நேற்றிட்டு வரோம்னு சொன்னா இப்ப இந்த பார்த்தா எல்லாத்துக்கும் சின்ன பிள்ளைகள் மாதிரி வந்துட்டாரு. அவர் முந்தி துவங்கி அந்த நான் சொல்லக்கூடாது டாக்டர் எங்களை போல இல்லை குடும்பம் 2 பேரும் ஒரு ஆளை விட்டு பிரிகிறே இல்லை. அந்த அப்படியான விட்டுட்டும் போயினா இன்னொரு இடத்துக்கு இவ்வளோ காலத்துக்கு நான் கொண்டா காண இல்லை. அது சொல்லுவார் நான் இல்லாம அவ இல்ல நான் இல்லையன்ட்டு அப்படியான ஒரு அண்ணாதான் எங்களுக்கு இருக்கிற ஏதோ கடவுள்தான் சொத்தை கொடுப்போம். நன்றி டாக்டர் உங்களோட விளக்கங்களெல்லாம் எனக்கு எல்லாத்துக்கும் நன்றி. பத்மினி வாங்கும். வணக்கம். நான் பத்மினிங்க தான். டாக்டர்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் வணக்கம், வாழ்த்துக்களும். உங்களோட தகவல்கள் நல்லாக உள்ளது, கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். கனடாவில் எங்கிட்ட ஒன்றை விட்டு தங்கச்சி இந்த ஹஸ்பண்ட் வந்து இப்போ ஒரு 35 வருஷத்துக்கு மேலே